ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, செப்டம்பர் மாதம் புரட்டாசி மாசத்துல நீங்க தரிசன டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான புக்கிங்ஸ் 1 by 1 ஓப்பன் ஆகிட்டே இருக்கு. அதுலேயும் நீங்க புரட்டாசி மாசத்துல பெருமாளை ரொம்ப பக்கமா போய் பார்க்கணும், தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான தரிசனத்துக்கான வாய்ப்பு இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் குலுக்கல் முறையில் தான் கிடைக்கும். பட் இருந்தாலும் நம்ம வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு யோசிக்காம ஒவ்வொரு மாதமுமே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அவர் நமக்கு என்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ ஸோ அப்போ கிடைக்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. இன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும். இதில் வந்து சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதளபாத பத்மாராதனான்னு சொல்லி மொத்தமாக 4 சேவாக்கள் வந்து இருக்கும். இதை 4க்குமே நம்ம ஒட்டுக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். 20ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு இதோட ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களோட மொபைல்லையும் நீங்கள் ஆப் மூலமாக பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த வெப்சைட் மூலமாகவும் பண்ணிக்கலாம். ttdevasthanams.ap.gov.in அப்படிங்கிறது தான் இதோட வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன். ஸோ யாருக்காவது தெரியலனா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வெப்சைட்டுக்கே வந்து போய்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் இந்த லாகின்ற ஆப்ஷனில் போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நிறைய ஆப்ஷன் மூலமாக இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க லிங்க் லேட்டஸ்ட் அப்டேட்டு கீழேயும் கொடுக்கலாம், இல்லைனா இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப்பன் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் போய் கொடுக்கலாம், இல்லைனா ஆன்லைன் சர்வீசஸில் ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்குது, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ எல்லா வழிகள்லையுமே நம்ம கிளிக் பண்ணாலும் சேம் ஒரே பேஜுக்கு தான் நமக்கு வந்து போகும். ஒரு மொபைல் நம்பரில் நம்ம 2 பேர் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கணும். இதில் முக்கியமான விஷயம், ஒரு தடவை நம்ம இந்த சேவா பார்த்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம வந்து இந்த சேவாவை பார்க்கறதுக்கு 180 நாள் நம்ம வெயிட் பண்ணணும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே நம்ம 180 நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆதார் கார்டு வந்து இந்தியன் சிட்டிசன், பாஸ்போர்ட், வேலிட் விசா ஃபார் NRI would be acceptable for the registration அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ NRIஸ்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் இந்தியா நம்பர் உங்ககிட்ட இருந்தால் தான் நீங்கள் இந்த வெப்சைட்டில் டிக்கெட் புக்கிங்கோ ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணிக்க முடியும். NRIஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற சிட்டிசன்ஸ் எல்லாமே ஆதார் கார்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பேஜை நம்ம கிளிக் பண்ணோட்டி இந்த மாதிரி தான் வரும். இதில் இமெயில் அட்ரஸ்ஸு, சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோடு, நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ், ஜெண்டர், ஃபோட்டோ ஐடியில் ஆதார் கார்டு மட்டும்தான் அக்செப்ட். ஆதார் கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் இந்த இடத்துல கொடுத்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கணும். டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் 2 பேர் வரைக்கும் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம், ஒருத்தருக்கு வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் வந்து தோமால சேவா இருந்தால் ஒரு நாளைக்கு 220 ரூபா செலக்ட் ஆகிறத பொறுத்து. அதே மாதிரி அர்ச்சனாவுக்கு அதே அமௌண்ட்டு தான். நீங்கள் இதுவே வந்து சுப்ரபாத சேவாவாக இருந்தால் ஒரு ஆளுக்கு 120 ரூபா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். கம்மியான டிக்கெட்டு. இந்த சேவா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இதில் இருக்க 4 சேவாவுமே அப்படி தான். எது கிடைச்சாலுமே நம்ம மூலவரை ஒரு 10 அடி கேப்பில் வந்து பார்க்க முடியும். ஸோ வேறு எந்த டிக்கெட்லேயும் அந்த ஆப்ஷன் நமக்கு வந்து கிடைக்காது. ப்ளஸ் வந்து நம்ம VIP டிக்கெட்டில் போனாலும் போய் அங்கே சாமி பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த சேவா பார்க்குறதுன்றது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து இருக்கும். அஷ்டதளபாத பத்மாராதனா சேவா மட்டும் 1250 ரூபா நம்ம வந்து பே பண்ணணும். இதில் செலக்ட் சேவாவில் வந்து செலக்ட் ஆல் டேட் வந்து கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு புரட்டாசி மாதம் பிறக்குது. ஓகேங்களா? ஸோ புரட்டாசியோட பிரம்மோற்சவமும் நமக்கு வந்து செப்டம்பர் மாதத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. வருடாந்திர பிரம்மோற்சவம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆனால் நமக்கு வந்து புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே சுப்ரபாத சேவா வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது 17ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும். ஸோ அது எல்லா டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுப்ரபாத சேவா இருக்குது. இடையில வந்து நமக்கு தோமால சேவா, அர்ச்சனா சேவா, அஷ்டதளபாத பத்மாராதனாவும் வந்து இருக்குது. அதிகமான டிக்கெட் எதில் வரும் அப்படின்னா சுப்ரபாத சேவா டிக்கெட்டில் தான் வரும். 250லேருந்து 270 பேர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த சேவாவில் நமக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் வந்து இருக்குது. எல்லா சேவாவுமே செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு சேவா வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து முக்கியமாக இந்த தோமால அர்ச்சனா சேவாவில் கிட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போக முடியாது. சுப்ரபாத சேவா, அஷ்டதளபாத பத்மாராதனால 12 வயசு கம்மியான குழந்தைங்கள நம்ம கூட கூட்டிகிட்டு போகலாம். இந்த விஷயமும் இதில் இருக்குது. இதை ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ டு ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் ஆகிடும். ஸோ 2 பேத்துக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. இதோட ரிசல்ட் வரதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்ற அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா டைம் வைஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் தாராளமாக காலையில் 10 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஆல்ரெடி செலக்ட் ஆகி ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணி செலக்ட் ஆகி சாமி பார்த்தவங்க கூட இருக்காங்க. ஸோ அதனால் ஹோப் விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க.
இது ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கக்கூடிய புக்கிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், புக் பண்றது பத்தின அப்டேட். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 21ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மற்ற புக்கிங்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. புரட்டாசி மாசத்துல பிளான் பண்ணியிருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து டெய்லியுமே கீழ்த்திருப்பதியில் ஸ்ரீவாரிமெட்டில் நடந்து போகிறதுக்கான டோக்கனும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதோட ஸ்டேட்டஸ் வந்து 5:15 ஸ்டேட்டஸ் படி பார்த்தோன்னா நாளைக்கான டோக்கன்ஸில் வந்து ஈவினிங்லேருந்து ஈவினிங் 4 மணி 5, 8, 9 மணிக்கான ஸ்லாட்டில் ஒரு 1742 டிக்கெட்ஸ் மட்டும் இருக்குது. இது டிடிடி அவங்களோட அஃபிஷியல் பேஜஸில் வந்து ஷேர் பண்ணக்கூடிய இமேஜ் தான். நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறீங்க அப்படின்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் போயிட்டு முதல் நாள் 4 மணிலேருந்து டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. டோக்கன் வாங்கிட்டு அன்றைக்கி நைட்டு நம்ம எங்கேயாவது ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து நடைபாதை வழியாக நடந்து போய் 1200வது படியில் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தரிசனம் வந்து போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ வாங்கிட்டு நம்ம பஸ்ஸில் கூட போயிட்டு மேல் திருப்பதியில் கூட நம்ம ரூம் ஏதாவது எடுத்தோ இல்லைனா வந்து நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கூட ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்ரீவாரிமெட்டுக்கு இதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஒவ்வொரு நாளுமே முதல் நாள் ஈவினிங் 4 மணி மாலை 4 மணிலேருந்து டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நிறைய பேர் இந்த டைம் சொல்லும்போது நான் ஈவினிங்னும் சொல்கிறேன் மாலைன்னு சொல்கிறேன். பட் அப்படி இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து காலையா மாலையான்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. வீடியோ கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். அதுக்கு அடுத்தது வந்து கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அதுக்கப்புறம் அலிப்பிரி நடைபாதை கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. அலிப்பிரி நடைபாதையில் டோக்கன்ஸ் வந்து கொடுக்கறதில்ல. அதில் வந்து நம்ம நடந்து போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எப்பயும் போல் நம்ம நேரடி சர்வதர்ஷனமோ இந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆடி மாதத்தில் அம்மன் திருக்கோயில்களுக்கு கட்டணமில்லா ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற அம்மன் திருக்கோயில்களுக்கு ஆடி மாதத்தில் 2000 பக்தர்கள் கட்டணமின்றி ஆன்மீக பயணமாக அழைத்து செல்லப்பட உள்ளனர். ஆன்மீக பயணம் செல்ல விரும்பும் தகுதியுடைய பக்தர்கள் விண்ணப்பித்து பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. பயண தேதிகளுமே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 7ஆம் மாதத்தில் நமக்கு 18, 25 அதே மாதிரி வந்து 1, 8, 15 ஸோ டேட் வந்து நோட் பண்ணிக்கிங்க. எங்கெங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பகுதியிலிருந்து பயணங்கள் சென்னை, தஞ்சாவூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருநெல்வேலி பகுதியிலிருந்து பயணங்கள். யாரெல்லாம் தகுதினா ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும், வயசு 60லேருந்து 70 இருக்கணும், வருஷ வருமானம் 2 லட்சத்துக்குள்ளே இருக்கணும், உடல்நல சான்று, வருமான சான்று, ஆதார், பேன் கார்டு அவசியம். ஸோ இது வந்து நீங்கள் HSRC வெப்சைட்டில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. கடைசி தேதி வந்து 11/7/2025க்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். மேலும் தகவல்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா நம்ம ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்து சமய அறநிலையத்துறைக்கான ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா நம்மளோட டிஸ்ட்ரிக்டில், ஸோ அங்கே தான் போய் சப்மிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நேற்று திருமலையில் 81,037 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி வெளியில் ATGH சர்க்கிள் வரைக்கும் லைன் இருக்குது அப்படிங்கிறது டிடிடியோட அஃபிஷியல் அப்டேட்டு. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 3லேருந்து 6 மணி நேரமும் 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். இது வந்து முன்ன பின்ன உங்களுக்கு டைம் வந்து மாறும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட் என்னென்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்குள் செல்ஃபோன் கொண்டு செல்ல தடை விதிப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருது. திருவண்ணாமலை கோயிலுக்கு பக்தர்களோட வருகை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறனால தரிசனத்துக்கு சாதாரண நாட்களில் கூட 2 முதல் 3 மணி நேரம் ஆகுது. வரிசையில் பக்தர்கள் ஆங்காங்கே தாக்கிக் கொள்ளும் சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது. இந்த நிலையில் அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் விரைந்து சாமி தரிசனம் செய்வதற்காக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் இந்த மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டதாக சொல்கிறாங்க. 50 ரூபாய் டிக்கெட் கட்டணத்தை 100 ரூபாயாக உயர்த்துவது குறித்தும் காலையில் 1 மணி நேரம் மற்றும் மாலை 1 மணி நேரம் பிரேக் தரிசனத்தை அமல்படுத்துவது குறித்தும் அதிகாரிகள்கிட்ட கேட்டறிஞ்சிருக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ திருவண்ணாமலை போகிறவங்க இதை பற்றி நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா நேற்று வந்து திருமலையில் மழையாக இருந்துச்சு. ஸோ சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அங்கே இருக்கக்கூடிய அப்டேட் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். கீழ்த்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு வந்து மத்தியானம் 2 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா கியூ வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. நிறைய பேர் 2 மணிலேருந்தே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரீச் ஆகக்கூடிய டைம்னு பார்த்தோன்னா அங்கே கவுண்டருக்கு வந்து போயிடுங்க. 2 மணிக்கு மேலே லைன் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. லைனில் வெயிட் பண்ணிங்கன்னா 4 மணிலேருந்து டோக்கன்ஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து எஸ்எஸ்டி டோக்கனோட இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸாக வந்து இருக்குது. திருமலையில் நம்ம ரூம் எடுக்கணும் அப்படின்னா நேராக CR ஆஃபீஸில் காலையில் நீங்கள் 5 மணிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம்.
ஆன்லைனில் ஆல்ரெடி நீங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏஆர்பி கவுண்டரில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணி நம்ம ரூம் எடுத்துக்கலாம். ஸோ திருமலையில் போனதுமே ரூம் கிடைக்குமா அப்படின்னா காலையில் லைனில் நின்னோன்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இதுவே நம்ம மத்தியானம் ஈவினிங் இந்த மாதிரிலாம் போகிறோன்னா ரூம் அவைலபிலிட்டி பொறுத்து தான் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பக்தர்களுக்கு வேண்டுகோள்னு சொல்லிட்டு டிடிடி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருமலை இணைக்கும் மலைப்பாதை சாலைகளில் பிடி சாலை பழுது பார்க்கும் பணிகள் வேகமாக நடந்துட்டு வருது. இந்த சூழலில் இந்த பாதைகளில் வாகனம் ஓட்டும் போது கவனமாக வாகனம் ஓட்டுமாறு டிடிடி அனைத்து வாகன ஓட்டிகளையும் கேட்டுக்கொண்டுள்ளது. பக்தர்களுக்கு ஏற்படும் சிரமத்தை குறைக்கும் நோக்கத்துடன் மலைப்பாதைகளை மூடாமல் சாலை பணிகளை மேற்கொள்ள டிடிடி முடிவு செஞ்சிருக்காங்க. மேலும் குறிப்பிட்ட காலத்திற்குள் பழுதுபார்ப்புகளை முடிக்க தேவையான நடவடிக்கைகளையும் எடுத்து வரதாகவும், எனவே பக்தர்கள் திருமலைக்கு தங்கள் பயணத்தை அதற்கேற்ப திட்டமிடவும் வழக்கத்தை விட குறைந்தது 1 மணி நேரத்துக்கு முன்னதாக தங்கள் பயணத்தை தொடங்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பழுதுபார்க்கும் பணிகள் நடைபெறுவதால் வாகனங்களை மெதுவாக பயணிக்க வேண்டியிருக்கும். மேலும் வழியில் சில இடங்களில் நிறுத்த வேண்டியும் இருக்கும். யாத்ரீகர்களுக்கு மென்மையான மற்றும் பாதுகாப்பான பயண அனுபவத்தை உறுதி செய்வதற்காக இந்த பழுதுபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ரேணிகுண்டா விமான நிலையம், திருப்பதி ரயில் நிலையம் மற்றும் ஆர்டிசி பேருந்து நிலையங்களில் திருமலைக்கு செல்லும் பக்தர்கள் நடந்து வரும் பணிகளை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே பயண ஏற்பாடுகளை செய்யுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அப்படின்றது அதிகமாகும், அந்த டிராவல் டைம்ன்றது அதிகமாகும். அதுக்காக தான் சொல்கிறாங்க. இந்த பழுதுபார்ப்பு நடவடிக்கைகள் கருத்தில் கொண்டு திருப்பதி தேவஸ்தானத்திற்குள்ள ஒவ்வொரு துறையும் இந்த பழுதுபார்ப்புகளை சுமூகமாக செயல்படுத்துவதில் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. அனைத்து வாகன பயனர்களும் எச்சரிக்கையுடன் செயல்படவும் பணியை சரியான நேரத்தில் முடிப்பதை உறுதி செய்வதற்காக ஒத்துழைப்பு வழங்கவும் டிடிடி வேண்டுகொள்ளப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு காட்ரோவில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு டைமிங் வந்து சில டைம் முன்னப்பின்னே இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ராவலை வந்து பிளான் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலிப்பிரி செக் பாயிண்ட்டை சீரமைப்பது குறித்து கூட்டம் வந்து நடந்திருக்கிறதாகவும், பக்தர்களோட வசதிக்காக அலிப்பிரி சுங்கசாவடியை புதுப்பித்தல்னு சொல்லிட்டு இஓ தலைமையில் இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு. இதில் என்ன பேசியிருக்காங்கன்னா, திருப்பதியில் உள்ள திருப்பதி தேவஸ்தான நிர்வாக கட்டடத்தில் இந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. பாதுகாப்பு தீர்வுகளை வழங்கும் புகழ்பெற்ற நிறுவனம் ஜிஎம்ஆர் குழுமத்தை சேர்ந்த ஆர்எக்ஸ்ஏ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோழதினி சாவடியை எப்படி வந்து புதுப்பிக்கிறது, எப்படி நவீனமயமாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பிபிடி மூலமாக வந்து இஓக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முக்கியமாக வந்து நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோதனையின் போது குறுக்கு வழிகளை தடுக்க சில தடைகளை வந்து அமைக்கிறது. தற்போதுள்ள லக்கேஜ் ஸ்கேனர்களை மிகவும் மேம்பட்ட உறுதியான ஸ்கேன்களாக மாற்றுறது. சாமான்களை ஸ்கேன் செய்யும் செயல்முறையை விரைவுபடுத்துவதற்காக சாமான்களை ஸ்கேனர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கணும். நீண்ட நேர பாதுகாப்பு சோதனையை தவிர்ப்பதற்காக லக்கேஜ் கன்வேயர் பெல்ட்டை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் சரிபார்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. அலிப்பிரியில் உள்ள கடைசி 2 பாதுகாப்பு பாதைகளிலும் கூடுதல் பாதுகாப்பு பணியாளர்களை நியமித்து அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இந்த செக் பாயிண்ட்டை வந்து இன்னும் எப்படி வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறது, இன்னும் எப்படி அட்வான்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு மீட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான லேட்டஸ்ட்டான அப்டேட். நீங்களும் எலக்ட்ரானிக் டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ.